7வது முறை ஆட்சியமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வரலாற்றில் திமுக எதிர்கொள்ளாத எதிரிகளே இல்லை. ஆணவத்தில் பேசவில்லை, கலைஞரின் படை உள்ளது என்ற நம்பிக்கைகள் பேசுகிறேன் என்றும் முதலமைச்சர் உரை. கச்சத்தீவை மீட்க திமுக தொடர்ந்து வலியுறுத்தும். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. இன்னூர் அனல் மின் நிலைய விரிவாக்கம் தொடர்பான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் செல்லாது என அறிவிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. 24, 25ஆம் தேதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. விஜய் கட்சிகள் பெண்களுக்கு மதிப்பீடு என கூறி அரியலூர் அருகே தமிழக வெற்றிக் கழக கார்குடி ஒன்றிய மகளிர் அணி கூண்டோடு விலகல். மகளிர் நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழக மாவட்ட நிர்வாகிகள் கண்டுகொள்ளாமல் புறக்கணித்ததாக புகார். பெரம்பலூர் துறைமங்கல் பகுதிகள் அனுமதியின்றி நாம் தமிழர் கட்சியினர் கொடியேற்ற முயற்சி. நாம் தமிழர் கட்சியினர் 15க்கும் மேற்பட்டோர் கைது. திருப்பூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. காரில் இருந்தவர்கள் உடனடியாக காரை விட்டு வெளியேறியதால் உயிர் தப்பினர். அல்லு அர்ஜுன் கைது பற்றி தெலுங்கானா முதல்வர் அவரது குடும்பத்தினரை தகாத வார்த்தைகளால் விமர்சித்து வரும் அல்லு ரசிகர்கள். சமூக வலைதளங்களில் தவறாக பதிவிட வேண்டாம் என ரசிகர்களுக்கு அல்லு அர்ஜுன் வேண்டுகோள். பழனியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் கைது. 52,000 ரூபாய் மதிப்புடைய லாட்டரி சீட்டுகள் பறிமுதல். ஜெர்மனியில் மட்டக்பெர்க் நகரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம். ஜெர்மனி அதிபர் ஷோல்ஸ் திறமையற்ற முட்டாள், அவர் பதவி விலக வேண்டும் என்ற எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜெர்மனியில் உள்ள பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு பாடம் எடுத்த AI ரோபோ. சுவாரஸ்யமான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரல். Organic shaped plastic body with summit when they had first come into contact with the robot. Particularly interesting given now reached our 5th and final debate topic. Suggested an experiment where the robot. இந்தியாவுக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடர் இங்கிலாந்து அணி அறிவிப்பு. வலைப்பயிற்சியின் போது ரோஹித் சர்மா காயம். பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது சந்தேகம் என தகவல். ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்தியா. இறுதிப் போட்டியில் வங்காளதேசத்தை வீழ்த்தி அசத்தல்.